ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். புஷ்கர் காயத்ரி கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக வால் வாட்சர் ஃபிலிம்ஸ் தயாரித்து வழங்க கௌதம் செல்வராஜ், எஸ். குகப்பிரியா, எஸ். நந்தகுமார் தயாரிப்பில் களவாணி ஏ. சர்க்குணம் எழுதி இயக்கி நேற்று அமேசான் பிரைம் OTT தளத்தில் ஸ்ட்ரீமிங் ஆகியிருக்கும் வெப் தொடர் எக்ஸாம். சாம் CS இசையமைத்தும் அருண் அமரேந்திரன் ஒளிப்பதிவு செய்தும் இருக்கிறார்கள். ரிச்சர்ட் கெவின் எடிட்டிங்கும் தினேஷ் சுப்பராயன் ஸ்டண்ட் காட்சிகளையும் அமைத்திருக்கிறார்கள். மெயின் கேரக்டரில் துஷாரா விஜயன் நடித்திருக்கிறார். அதிதி பாலன், அப்பாஸ், வசுந்தரா, பப்ளிக் ஸ்டார் துரை சுதாகர், நரேன்மணி முக்கிய கேரக்டர்களில் நடித்து இருக்கும் இந்த வெப் சீரிஸ் ஒரு டிடெக்டிவ் த்ரில்லர். ஆரம்பமே அதிரடியாகத்தான் ஆரம்பிக்கிறது. உதகம் மலைப்பகுதியில் தைக்காராவுக்கு ஹையர் போலீஸ் ஆஃபீஸராக பதவியேற்க மரமல்லி என்ற பெண் போலீஸ் அதிகாரி அதிதி பாலன் வந்து கொண்டிருக்கிறார் காரில். அந்த மலைப்பாதையில் சில ஆட்களை துணைக்கு வைத்து கொண்டு மரமல்லியை தாக்கி அவரை கடத்தி போய் ஒரு இடத்தில் அடைத்து வைக்கிறாள் ஜான்சி. மரமல்லிக்கு பதில் அவருடைய ஃபோர்ஜரியாக ஜான்சி செயல்பட்டு சதியொன்றை நடக்காதவாறு முறியடிக்க ஜான்சி செய்யும் செயல் அது. அவள் அவ்வாறு செய்வதற்கு வலுவான காரணம் ஒன்று இருக்கிறது. ஏழை குடும்பத்து பெண்ணின் கல்வியால் முன்னேற துடிப்பதை சில வசதி படைத்தவர்கள் நசுக்குகின்றனர் என்பதை சொல்கிறது கதை. அரசாங்கத்தின் உயர் வேலைக்காக RPSC ரீஜனல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதிவிட்டு ஏமாற்றப்படும் ஏழை பெண்ணின் வழிதான் இந்த எக்ஸாம். இந்த கேமில் பல புரோக்கர்கள் கோடியாக பணம் சம்பாதிக்கின்றனர். வசதி படைத்தவர்கள் மட்டுமே தங்களது பணத்தினால் இந்த பதவியை அடைந்து விடுகின்றனர். தகுதியான ஏழை மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுகின்றனர். அந்த மாதிரி முறையில் பதவிக்கு வந்த தாசில்தார் மகள் மரமல்லியை பாதிக்கப்பட்ட ஜான்சி கடத்தி அடைத்து வைக்கிறாள். 7 தொடர்களுமே விறுவிறுப்பானவை. பெண்களுக்கிடையே ஆக்ரோஷமாக மோதிக்கொள்வதும் படம் பார்ப்பவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துகிறது. ஜான்சி தடுக்க நினைக்கும் விஷயம் அவளால் தடுக்க முடிந்ததா, அவளுக்கு என்ன ஆனது என்பது கதை. மீன் பிடித்து விற்கும் பெண்மணி தங்கள் குழந்தைகளை பெரிய படிப்பு படிக்க வைத்து எக்ஸாம் எழுத வைத்து எட்டாக்கனியாக முடிவு ஆகிவிட அவர்கள் எடுக்கும் முடிவு என்னவென்பது முக்கியமான ஒரு அங்கம் கதையில். நிஜ சம்பவம்தான் என்றாலும் ஆட்கள் பெயர், ஊர்களின் பெயரை மாற்றி இந்த தொடர் வந்துள்ளது. துஷாரா விஜயன், அதிதி பாலன் தவிர ஜெயிலர் கேரக்டரில் வரும் அப்பாஸ். லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்ல வந்த விஷயம் சமூக அக்கறையானது என்பதால் பாராட்டலாம். நன்றி, வணக்கம்.